வணக்கம். வாழ்க வளமுடன். நான் குப்பன் பத்மா அரசு. இன்றைக்கி முக்கியமான பதிவு என்னென்னா, ஹீமோக்ளோபின் குறையிறது பிளட்டில். ஸோ ஹீமோக்ளோபின் குறைஞ்சா என்னெல்லாம் உடம்புல சிம்டம்ஸ் இருக்கிறத பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது நம்ம போய் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்ல. நம்ம உடம்புல ஏற்படுற சில விஷயங்களை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அதோட ரெமடியை நம்ம வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னா, எப்பயுமே ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் அந்த சோர்வு உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். காலையில் எழுந்துக்கும் போதே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் டைம் எடுத்தா படுத்துடலாம். நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு நான் சொல்லுவேன், ஹோல் டே வேலை இருக்கும். ஆனால் அவங்க அந்த சோர்வோடையே தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. காலையில் சாப்பாடு 11 மணி, மதியம் சாப்பாடு 2 3 மணி 4 மணி, அப்படி ஒரு டைமே இருக்க. நடுவில் கிடைக்கிற கொஞ்சம் நேரம் படுத்து எப்பயுமே ஒரு சோர்வாகவே இருக்கும். படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க, எழுந்துப்பாங்க. இப்போ அவங்க மட்டுமே இல்லை, ஒரு சில ஒர்க் போகிறவங்களும் டயத்துக்கு சாப்பிட முடியல, ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்க முடியல. ஆனால் அந்த சோர்வு எதனால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ண கூட டைம் இல்லைன்னு ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரொம்ப ஈஸியாக இதை புரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு என்னென்னா, எப்பயுமே ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்டாலும் சாப்பிட்டு ஒரு 1 ஹவரில் அது மாதிரியே ஒரு சோர்ந்து போயிடுவாங்க. அது இருக்கும். முடி கொட்டிகிட்டே இருக்கும். தலையில் சீப்பு வச்சாலே முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். தலை குளித்தாலும் நிறைய கொட்டும். இந்த ஹேர் ஃபால்ன்றது ரொட்டீனாக கொட்டிகிட்டே இருக்கும். அது ஒன்று. மூணாவது கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் நார்மலாக இருக்கும் மோஷன். மற்ற நாள் எல்லாமே ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நாலாவது சளி பிடிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இம்யூனிட்டி ஃபுல்லாக குறையுது இல்லையா. ஸோ அதனால் சளி பிடிச்சதுன்னா இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அது வரைக்கும். அதுக்கப்புறமா ஸ்கின் ட்ரை ஆகிடும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தாலே ஸ்கின் ரொம்ப அப்படியே வறண்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே முடி கொட்டுறதுலேருந்து சளியிலேருந்து இது எல்லாமே ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுனால வர சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபுட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும். மெயினாக அயன் கண்டென்ட் நிறைய இருக்கணும், விட்டமின் சி எடுக்கணும். ஸோ இது ரெண்டும் எடுக்கும்போது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இது தெரிஞ்சிடுச்சா, இது எல்லாமே எனக்கு இருக்குன்னா ஒரு வாரம் 10 நாள் எடுப்போம், அப்படியே விட்டுடுவோம். இதெல்லாம் ரொட்டீனாக நமக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இப்போ இருக்கிற அந்த சோர்வு, இந்த ஹேர் ஃபால், கான்ஸ்டிபேஷன் இது எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் 10 நாள் எடுத்தேன், அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது, விட்டுட்டேன்னுவாங்க. போய் டெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா, மெயினாக முருங்கைக்கீரை எடுக்கணும். நான் கூட இந்த அயன் கண்டென்ட்டுக்கு முருங்கைக்கீரையில் இருக்கிற மாதிரி அயன் வேறு எதுலேயும் நீங்கள் போய் தேட முடியாது. அது ப்ளஸ் பேரிச்சம்பழம் இதெல்லாமே ரொட்டீனாக எடுக்கணும். இப்போ முருங்கைக்கீரைனா வாரத்தில் 2 நாள் எடுக்கணும். 2 நாள் கீரை கிடைக்கும் போது ஒரு 2 கட்டு 3 கட்டாக வாங்கி அதை அலசி காய வச்சு, நான் அதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை காய வச்சு பவுட்ராவோ இல்லைன்னா காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சூப் மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அது துவையல் மாதிரி எடுத்துக்கலாம். கீரை கிடைக்காதப்போ முருங்கை காய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ முருங்கையில் வர எல்லாமே அந்த பூ கிடச்சி அதை சூப் வச்சு குடிக்கிறது. இது பேரிச்சம்பழம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 4 பழம் எடுக்கணும். காஞ்ச திராட்சை, அது கருப்பு திராட்சை காஞ்சது சீடோடு இருக்கும். அது ஒரு 10 திராட்சை. கண்டிப்பாக இதெல்லாம் ரொட்டீனாக உள்ளே போதான்றது நம்ம செக் பண்ணணும். விட்டமின் சிக்கு எதெல்லாம் இருக்கும். நெல்லிக்காய், கண்டிப்பாக நெல்லிக்காய் எடுக்கணும். நெல்லிக்காய் துவையல் அப்படியே நிறைய பேருக்கு அந்த புளிப்பால் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க அதை துவையல் மாதிரி வச்சுட்டு ஃபுட்டில் சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் நெல்லிக்காய் நமக்கு உள்ளே போகணும், அவ்வளோதான். நெல்லிக்காய் தேன் நெல்லிலாம் இருக்குது. ஸோ அதில் அந்த தொந்தரவு இருக்கவங்க பல்லு கூசும், எனக்கு சாப்பிட பிடிக்கும், தேன் நெல்லி சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணேன். அது சக்கரை பாகில் போட்ட நெல்லியும் இருக்குது, தேனில் போட்டு, நீங்கள் எதுன்றது பார்த்து வாங்கிக்கோங்க. தேன் நெல்லி இந்த மாதிரிலாம் இது ரொட்டீனாக பண்ணும்போது நமக்கு அந்த சோர்வு போயிடும். அந்த கான்ஸ்டிபேஷன், முடி கொட்டுறது, ட்ரை ஸ்கின், இது எல்லாமே சளி அடிக்கடி போய் இது எல்லாமே சரியாயிடும். ஸோ இதெல்லாம் சரியாதா பார்த்துட்டு, இப்போ நான் வெஜிடேரியன் அதுக்கு என்னெல்லாம் ஃபுட்டில் எடுக்கணுமோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. வெஜிடேரியனுக்கு இதெல்லாம் தான் நான் சொல்கிறது. முருங்கைக்கீரை எல்லாருக்குமே எடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கும்போது கண்டிப்பாக உள்ளே இந்த தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு மறைஞ்சிடும். இந்த தொந்தரவுலாம் நீங்கள் போகுச்சுனாலே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அந்த நாட்டு காய்கறி காலையில் எடுத்து அந்த ஒரு ஜூஸ் மாதிரி வடிகட்டி, இப்போ 1/4 டம்ளர் ஜூஸ்னால் 1/4 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி தேவைன்னா அதில் ஒரு 2 மிளகு தட்டி போட்டு, இப்போ கோல்டாக இருக்குது, நான் ஒரு நூல்கோல் ஜூஸ் எடுக்கணும், ஒரு பூசணிக்காய் ஜூஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் அதில் 2 மிளகு தட்டி போட்டுக்கலாம், எனக்கு கோல்டு இருக்குது அப்படின்னு. இல்லாதவங்க அப்படியே தேன் போட்டுக்கலாம். இல்லை வெறுமனே அதை ஃபில்டர் பண்ணி துணியில் வடிகட்ட சொல்லியிருக்கேன். அதை புழிஞ்சி அதில் அந்த ஈக்குவலாக அந்த வீடியோவும் இதில் இந்த லிங்க்கில் கொடுக்குறேன்னா. ஸோ இது ரெண்டையுமே பார்த்துட்டு நம்ம இப்போது டெய்லி நிறையவே நம்ம எடுக்கிறோன்றோம் சாப்பாடு அது இதுன்னு. ஆனால் ஹெல்த்தியானது நமக்கு உடம்புக்கு அப்சர்வ் ஆகக்கூடிய உணவு எடுக்கிறோமான்றது தான் இல்லை. நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை எடுக்க மாட்டோம் நம்ம. நமக்கு இப்போ அயன் தேவைன்னா அது கண்டிப்பாக எடுக்கணும், ஃபுட்டு மூலயமா எடுக்கணும். ரொம்ப மோசமாயிட்டு உடம்பு அயன் இன்ஜெக்ஷன் போடணும், டேப்லெட் எடுக்கணுன்ற நிலைமைக்கு போகிற அளவுக்கு நம்ம போகாமல் டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே நான் இதை இவ்வளோ எடுத்தேன் அவ்வளோ எடுத்தேன்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம்.
நடுவில் இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கும், கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் பழைய சாதம் சாப்பிடுங்க. முதல்ல எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு வாயின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கைப்பிடி சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு கூட நீங்கள் இட்லி அஸ் யூஷுவல் என்ன சாப்பிட்றீங்க சாப்பிட்டுக்கலாம். இது போய் உள்ளே வந்துட்டு உங்களுடைய அந்த சிஸ்டத்தையே மாற்றும். ஃபுல்லாகவே அந்த குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ்லாம் நல்லா ரெடி பண்ணி விட்டுடும். உங்களுக்கு வந்து அந்த என்னெல்லாம் தொந்தரவு இருக்கோ அதை எல்லாமே சரி பண்ணிடும். அட்லீஸ்ட் நீ வந்து டெய்லி இந்த கிளைமேட்டில் சாப்பிடும், வாரத்தில் ஒரு நாளாவது எடுங்க. சம்மரில் வந்து நான் டெய்லியுமே ஆல்டர்னேட் டேஸ் எடுங்க, டெய்லி எடுங்க. நம்ம இது எல்லாமே நம்ம சாப்பாட்டிலே கொண்டு போகலாம். அதனால இந்த ஒவ்வொரு வீடியோவும் உணவே மருந்துன்ற இதில் தான் இருக்கும். ஸோ இந்த ஹீமோக்ளோபினை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதை நம்ம வந்து ரொம்ப அதிகமான பிறகு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நம்ம இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயத்தில் அப்படி ரொம்ப விளையாட்டாக நம்ம ஹெல்த்து கொண்டு போகணும்னு சொல்கிறது அதுதான். நம்ம இப்போ இந்த தை மாதம் வச்சுருக்கு, எல்லாருமே நியூ இயர் வச்சுருக்கு. இந்த நியூ இயரில் நான் என்னோடய ஹெல்த்துக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் என்னோடய ஹெல்த்துக்கு நமக்கு நாமே மருத்துவர்ன்ற மாதிரி தான் நம்ம இருந்துட்டு எதனால் நான் என்ன சின்ன சின்ன தவறு பண்ணால் என்னோடய உடம்புல இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்றதை நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டு முதல்ல வந்து நம்ம முதல்ல உடல் சோர்வு இதெல்லாம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. முத்ராஸில் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன எக்ஸசைஸில் பண்ணிக்கலாம், எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். சும்மா இப்போ ஸ்டார்ட் அப் வந்து ஏன் இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் எனக்கு இங்கே வர்றதில் ஃபோனில் பேசுகிறதுலாம் பார்த்தா நிறைய இதுதான் இந்த தொந்தரவுகள் எல்லாமே இருக்குது. முடி கொட்டுதுன்னா அதுக்கு ஏதோ தனி காரணம்லாம் கிடையாது. இது மெயினாக இந்த உள்ள பிளட்டில் வந்துட்டு இந்த இந்த ஹீமோக்ளோபின் இல்லைன்ற பட்சத்தில் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ ரூட் காஸில் போய்ட்டு இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று நமக்கு வந்துட்டு சரியாயிடும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்ன்னா கேளுங்க. நெல்லிக்காயெல்லாம் தயவுசெய்து எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயெல்லாம் பழக்கம் இல்லைன்னாதீங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் ஏகாதசி விரதம் இருந்தால் வைகுண்ட ஏகாதசி, அடுத்த நாள் துவையலாக சாப்பிடுவேன். அப்போ அந்த ஒரு நாள் தான் அதை நான் எடுப்பேன்றாங்க, வருஷத்தில் ஒரு நாள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் தேன் நெல்லி வாங்கி அது பேக்லேயே வச்சுக்கலாம், அப்பப்போ 2 சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று வந்துட்டு நமக்கு இந்த மெத்தடில் பிடிக்கலன்னா வேறு மாதிரி அதில் இருக்கிற விஷயம் நமக்கு அந்த விட்டமின் நமக்கு உள்ளே போகணும். ஸோ அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அது எல்லாமே வந்துட்டு வீண் தான் சொல்லலாம். முதல்ல வந்து ஹெல்த் தான் ரொம்ப. ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்துன்ற மாதிரி தான் இதில் எல்லா வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கால் பண்ணுங்கள். என்னோடய பேஷண்ட்டுங்களுக்கு எல்லாமே தெரியும் ஹெல்த் வந்துட்டு எப்படி பார்த்துக்கணும். அவங்க எல்லாமே வந்து அது கரெக்டாக தான் போயிட்டுருப்பாங்க, கேட்பாங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே வந்து தயவுசெய்து வந்துட்டு இதெல்லாம் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. ஹெல்த்து தான் மெயினாக நமக்கு ப்ரியார் வந்து ஹெல்த்து தான். நமக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் சின்ன விஷயம்லாம் கொஞ்சம் வெளில அப்படியே டஸ்ட்டில் போயிட்டு வந்தால் உடனே கோல்ட் ஆகிடுது, பனியில் போயிட்டு வந்தால் கோல்டான நல்லது தான். ஆனால் அது வந்து உடனே அதை நம்ம ஹோம் ரெமடியிலே சரி பண்ணணும். அந்த கஷாயம் குடிக்கிறது, டெய்லியுமே இந்த துளசி வந்துட்டு 4 இலையை வந்து சாப்பிட்றது, இல்லை கொதிக்க வச்சு குடிக்கிறது, மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னா நமக்கே நல்லா தெரியும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றதும் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் வந்து நம்மளுடைய லேசினஸ் தான். ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்துட்டு அதுலேருந்து வெளில வந்து உடம்பை பார்த்துக்கணுன்றது தான். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த கண்டிப்பாக 4 பேருக்கு சொல்லணும். அதுவும் ஹெல்த் இஷ்யூ இப்போ இருக்கிற இதுலலாம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் தான். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன கோல்டாச்சுன்னா 10 நாள் 15 நாள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ இம்யூனிட்டி கம்மியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய நான் இங்கே கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா வந்துட்டு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு பணம் முக்கியம் இல்லை, ஹெல்த்து தான். அதுக்கு வந்து உணவே மருந்து. உணவில் தான் நம்ம அதை கொண்டு போகணும். டெய்லி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோமா 6 வேளை சாப்பிட்றோமா கிடையாது. அந்த 3 வேளையோ சாப்பிட்றதே இல்லை, ஒரு வேளை சாப்பிட்றது நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறோமான்றது தான். ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை ஒரு வேளையாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வயிறு காய வைங்க. அந்த பசியை உணர்ந்து சாப்பிடுங்க. மேலே போட்டுகிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு எனர்ஜியாக இருக்க மாட்டோம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மிக்சின்னா கூட அதுக்கு ஒரு பிளேடு மாற்றணும், அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறோம். ஒரு வாஷிங் மிஷின் இப்போ நமக்குள்ளே ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை சாப்பிட்றோம். எப்பயுமே வந்து அந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கலான்னா இந்த பெரியவங்க வந்து அந்த காலத்தில் இந்த உபவாசம் இதெல்லாம் வச்சதே அதுக்காக தான், நம்மளோட ஹெல்த்துக்காக தான் அதுவுமே. ஸோ அதுலேயுமே வந்து அது இருந்தால் எனக்கு ஹெல்த்து கெட்டு போய்டுன்றாங்க. அது அப்படி கிடையாது. அது ப்ராப்பராக இருக்கும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதில் ஏதாவது டவுட்ஸ்னாலும் நான் அந்த இங்கே டயட்டிஷியன் வராங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் எப்படி கொண்டு போகணும், சிம்பிளாக போவீங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு உண்டான எல்லா டிப்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ உடம்பு பார்த்துக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.